Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஹல்லேலூயா. நாம் எழும்பி நின்ற இந்த நாளிலே பரிசுத்த ஆராதனை தேவனை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஒருமனப்பட்டு நம் தலை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். கடந்த ஒரு வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்தார். இந்த 2வது வாரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கோம். நமது ஆவி ஆத்ம சரீரத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த நாள் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து நீர் விரும்புகிற ஒரு ஆராதனை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களோட பரிசுத்த பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க என்று சொல்லி ஒரு நிமிடம் நாம் உள்ளின் ஆழத்தில் நின்று எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபம். ஒரு நிமிடம் நாம் ஜெபம். ஓ ராபா சாந்தரா காலா பாரா காலா பாரா கா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரீதோரோ கோலோ. ஆண்டவரே இந்த நாள் பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிங்க. எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆராதனை மௌனமாக இருக்கிறதல்ல. தேவனோட சமூகத்தில் வரும்பொழுது வாய்களை திறந்து ஜெபம் பண்ணணும். ஓ ராபா சாந்தரா காலா பாரா காலா பாரா பாரா தி காலா பாஷா பாபா பாபா பா. ஓ ரீதாரா காலா பாஷா பாலா பாலா தி காரா காலா பாஷா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே மெத்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே மெத்துதிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. உங்களோட பரிசுத்த பிரசன்னத்தினால நிரப்புங்க. இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே உங்களோட ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புவீராக. ஹல்லேலூயா. நீர் விரும்புகிற ஒரு ஆராதனை செய்ய உதவி செய்யுங்க. உங்களோட பரிசுத்த பிரசன்னத்தினால நிரப்புவீராக. ஆவியின் அருள்மாரிய நீர் இந்த இடத்துல ஊற்றுவீராக. ஹல்லேலூயா பாலா தீகாலா பாஷா பாபா பாபா பா. ஓ ரீதாரா காலா பாஷா பாபா பாரா தீகாரா காலா பாஷா பாலா பாரா தீகாலா பாரா காலா பாரா பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. மகா பரிசுத்தம் இறக்கவும் நீதியும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த ஒரு வாரம் முழுவதும் நீரங்களை கண்மணி போல காத்து ஆண்டவரே இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஈவாயை கொடுத்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவனீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்ல உங்களோட வார்த்தையின்படி நீர் என்னோடும் எங்களோடு கூட இருந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறேன். உங்களோட பிரசன்ன இந்த இடத்துல நீர் அனுப்ப வேண்டும் என்று செபிக்கிறேன். சங்கீத பகுதியை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று செபிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிற நேரத்திலே உங்களோட பரிசுத்த பிரசன்னத்தினாலே உங்களோட சக்கினா மகிமையினாலே இந்த இடம் முழுவதும் நிரப்பும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனோட பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதாக உதவி செய்வீராக. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றியுள்ள மக்களாக உமக்கு நன்றி செலுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் முழுவதுமாக இந்த இடத்திலே நாங்கள் உணரத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் நாங்களும் தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக செபிக்கிறேன். ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பிரசன்னத்திலே ஆராதனை நடத்த உதவி செய்யுங்க. ஒரு பாரம்பரிய ஆராதனை ஒரு நாள் நாங்கள் செய்யவே கூடாது. ஆவியானவரின் ஆண்டவரே துணையோடு நாங்கள் ஆராதனை செய்ய உதவி செய்வீராக. இத்தனை பிள்ளைகளையும் உடைய அபிஷேகத்தினால நிரப்பி, கீபோர்டு வாசிக்கிற பிள்ளையும் உடைய அபிஷேகத்தினால நிரப்பி ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடம் மறந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். அறிவிப்பு வேலை ஆசீர்வாதத்தை தருவீராக ஆண்டவரே. உமக்கு கொடுத்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. எங்கள் போதற்காக செபிக்கிறோம். உடைய பரிசுத்த பலத்தினால நீர் இடைக்கட்டி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் செபி. உடைய வல்லமையினாலே ஆண்டவரே உடைய தாசனை நீர் மறைத்து ஆண்டவரே எங்களுக்கு தேவையான மன்னாவே பரத்திலிருந்து நீர் தர வேண்டும் என்று செபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளிலே ஆண்டவரே சபையில் நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிக்கிறோம். யூத் மீட்டிங்கு மற்றும் ஆண்டவரே சண்டே கிளாஸ், மாலை ஆராதனை, தொடர்ந்து ஆண்டவரே ஜூனியர் ஊழியக்குழு கூடுகை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிமையின் நாளாக, சந்தோஷத்தின் நாளாக இருக்க நீ உதவி செய்வீரா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 37 20-40 வரை. துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள், கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினத்தை போல் புகைந்து போவார்கள். அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்னென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான், பாருங்கள் அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமானுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலும். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்பிவித்து ரட்சிப்பார். ஆமென். இப்போது நாம் தேவனை ஆராதிப்போம். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நாம் கரங்களை தட்டி வரவேற்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த ஒரு மாதங்கள் 2வது மாதத்தின் 2வது வாரத்துக்குள்ளாக இப்போ இருக்கிறோம். ஸோ இப்போ தான் வருடத்தை தொடங்கினது போல் இருந்துச்சு. ஆனால் மாதம் என்னது, நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களில் நமக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை நம் வாழ்வில் செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நினைத்து கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா. தகப்பனே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே துதிக்கு பாத்திரர் ராஜா. நீர் ஆண்டவரே மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் மேல் நினைவாய் இருப்பவரே ராஜா, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீ செய்த ஆண்டவரே எண்ணி முடியாத அதிசயங்களுக்காக, எண்ணி முடியாத ஆச்சரியமான காரியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே ஆண்டவரே, ஆண்டவரே நல்லவராக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நன்மை செய்கிறவராய் ஆண்டவரே சுற்றி திரிகிற தேவனா இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுகிறோம் அப்பா. கடந்த நாட்கள்ல தகப்பனே எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு திறந்து கொடுத்த எல்லா வாசல்களுக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே எங்கள் மேல் ஆண்டவரே நினைவு கொண்டு எங்கள் கரங்களை பிடித்து ராஜா எங்களை அழுதினம் ஆண்டவரே வல்லனத்தினீரே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு
நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் யாவருக்கும் ஒரு மனத்தின் ஆவியினால் ஆண்டவரே எங்களை நிரப்புங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் இப்படி ஆண்டவரே இப்படி அசைவாடுதல் இப்படி தொடுதல் ஆண்டவரே இந்த நாளில் இருக்கட்டும் தகப்பனே. அப்பா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் 100ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்கிறார், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்று. இந்த காலை வேளையில நம்ம அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறது எதற்காக வந்திருக்கிறோம்? அவரை துதிக்க வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்களேன், நான் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறேன். நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு கேளுங்களேன். அப்படியே கை கொடுத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்ம இப்ப இந்த வேலையில என்ன பண்ண போறோம்? கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதனால யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. நல்லா எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து உங்கள் சத்தத்தை எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவாய் உயர்த்தி எங்களோடு கூட சேர்ந்து நீங்க ஆராதிக்க போறீங்க. ஸோ முதலாவதாக ஐ வில் என்டர் ஹிஸ் கேட் வித் தேங்க்ஸ் கிவிங் இன் மை ஹார்ட் என்று சொல்லி நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆராதிப்போம். His gate with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord has made. I will rejoice for he has made me glad. I will enter his gate with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord has made. I will rejoice for he has made me glad. He has made me glad, he has made me glad. I will rejoice for he has made me glad. He has made me glad, he has made me glad. I will rejoice for he has made me glad. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord has made. I will rejoice for he has made me glad. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord has made. I will rejoice for he has made me glad. He has made me glad, he has made me glad. I will rejoice for he has made me glad. He has made me glad, he has made me glad. I will rejoice for he has made me glad. நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? அவர் நம் வாழ்க்கையில அநேக நன்மைகள் செய்திருக்கிறார் அல்லவா? அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன்,
பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். He has made me glad, he has made me glad, I will rejoice for he has made me glad. He has made me glad, he has made me glad, I will rejoice for he has made me glad. ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹalleluya 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 ஹalleluya. அவர் நம்ம வாழ்க்கையில கொடுத்த எல்லா சந்தோஷமான நிகழ்வுகளை நினைத்து அவருக்கு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஹalleluya ஹalleluya. உங்கள் வாழ்க்கையில எத்தனையோ சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு விஷயம் இப்ப நினைச்சு பார்த்து கர்த்தருக்கு அப்படியே நாம் நன்றி செலுத்துவோமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எத்தனையோ முறை நீங்கள் தேவையோடு இருக்கும் போது அந்த தேவைகளை அவர் சந்தித்தார் அல்லவா, நினைக்க பார்க்காத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில செய்தார் அல்லவா. அப்படியே கர்த்தரை நோக்கி அப்படியே ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில பாராட்டின தகப்பனே, எல்லா நன்மைகளுக்காய் தகப்பனே ராஜா, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஒருவரே ஆண்டவரே துதிக்கு பாத்திரர் அப்பா. ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து அனுதினம் எங்களை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில தகப்பனே ராஜா, நேற்றும் இன்றும் என்றும் ஆண்டவரே நீர் மாறாத தேவனா இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கும் போது ஆண்டவரே எங்கள் சூழ்நிலை எல்லாவற்றையும் தகப்பனே நீர் மாற்றினீரே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே 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 எங்கள் மத்தியிலே தகப்பனே ராஜா, ஆண்டவரே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. எபிரேயர் எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று அந்த தேவனை உயர்த்தி போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே என்று சொல்லி நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. ஹalleluya ஹalleluya. உற்சாகமே கரங்களை தட்டி பாடுவோம். நம் யாவருக்கும் தெரிந்த பாடல், அதனால் நல்லா சத்தமா உயர்த்தி சபையார் யாவரும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கோரமான புயல்கள், கொடிய அலையின் மத்தியில் நாம் நடந்த போது கர்த்தர் அவருடைய கரத்தை பிடித்து நம்மை மார்போடு சேர்த்து அணைத்து வளைந்து நடத்தினார் அல்லவா. அந்த தேவனை அப்படியே உயர்த்துவோமா. பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்று பாடுவேன்.
ஆத்மாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவதில்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். நம் தாயின் கருவில உருவாகும் முன்னே நம்மை தெரிந்தெடுத்த தேவன் அல்லவா? அந்த தேவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடுவோமா? தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா? பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா? ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் இன்று ஈர்த்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் இன்று ஈர்த்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.
Riba Rabanara Shabarabala Rakatira Rabala Rakotoro Riba Baba Rabala Rabala Ramaraba Risha Kababa Rabala Rakatira Rabala Rakatira Rabala Raba Riba Baba Rabala Rana Shabaramana Rakatira Rabala Rama. Hallelujah, hallelujah, hallelujah. Allah வாய்களை விரிவாய் திறந்து அப்படியே கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அப்படியே கர்த்தருடைய ஒவ்வொரு நாமத்தை சொல்லி அப்படியே கர்த்தரை நாம் உயர்த்துவோமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே நீர் நல்லவரே, அப்பா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை படைத்தவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வாக்கு மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஒருவரே ஆண்டவரே அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆலோசனை கர்த்தரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நித்திய பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. யெகோவா ஷாலோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா. யெகோவா ராஃபா உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்படியே சபையார் யாவரும் சத்தத்தை உயர்த்தி அப்படியே சத்தத்தை உயர்த்தி அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. ஹalleluya. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்க 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியில் அசைவாடு கொண்டிருக்கிறார். அப்படியே அவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். மகனே மகனே வாய்களை விரிவாய் திறந்து என்னை துதிக்க ஆரம்பி, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார் அல்லவா. அப்படியே வாய்களை திறந்து நல்லா அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனே ராஜா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சிறுபிள்ளை யாவரும் கண்களை நல்லா மூடி இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி யாரும் அக்க பக்கத்துல வேடிக்கை பார்க்காம அப்படியே கண்களை மூடி அப்படியே ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஹalleluya, 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 ஹalleluya. தகப்பனே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே ராஜா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களே ராஜா, ஆச்சரியமான காரியங்களே தகப்பனே. ஆண்டவரே அனுதினம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் செய்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில தகப்பனே அப்பா ஆண்டவரே நீர் பாராட்டின ஆண்டவரே அதிசயமான காரியங்கள் ஆண்டவரே அநேகம் உண்டு தகப்பனே. உங்கள் வாழ்க்கையை ஒரு நிமிஷம் அப்படியே திரும்பி பாருங்களேன். கடந்த நாட்கள்ல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்த காரியங்களை ஒவ்வொன்றையும் நினைக்கும் போது அது நம்முடைய பலத்தினால இல்ல, கர்த்தருடைய ஆச்சரியமான கரம், கர்த்தருடைய அதிசயமான கரம் நம்மளை வழிநடத்துது அல்லவா. அதை நினைத்து அப்படியே ஸ்தோத்திரிங்க. ஹalleluya தகப்பனே அப்பா ஆண்டவரே. எத்தனையோ வேளையில நம்ம கண்ணீரின் பாதையில நடந்திருக்கலாம், நம்ம சறுக்கலான பாதையில நம்ம நின்றுக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய துன்பங்களை கண்ட எல்லா நாட்களுக்கும் ஈடாக நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியினால் நம்ம இடைக்கட்டார் அல்லவா. அந்த தேவனுக்கு நம்ம எவ்வளவாய் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஹalleluya தகப்பனே அப்பா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் சேற்றில வாழ்ந்திருந்தோம், பாவத்தில் இருந்தோம். ஆனா நம்மை மீட்டெடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாய் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கார் அல்லவா. அந்த தேவனுக்கு அப்படியே நாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரங்களை எடுப்போமா. ஹalleluya. என்னோடு கூட சேர்ந்து இந்த புதிய பாடலையா என் வாழ்வில் நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல என்று சொல்லி நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. ஹalleluya, ஹalleluya தகப்பனே அப்பா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கி நடத்த எவ்வளவும் நான் தகுதியுமில்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கி நடத்த எவ்வளவும்
மாறாமலே என்னை நடத்தி வந்தீர், மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆமென். ஸ்தோத்திர ராஜா. நன்றி. ஆமென். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால் வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆமென். ஆமென் தகப்பனே. ஆமாப்பா. ஆம் தகப்பனே. அப்பா, நான் தகுதியில்லாத என்னை ஆண்டவரே, ஆண்டவரே நீ தகுதிப்படுத்தி இப்படி சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறீர் ராஜா. நன்றி தகப்பனே. ஆமென். சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர், துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆமென். நன்றி அப்பா. ஆண்டவரே சொந்தமான பிள்ளையாக, ஆண்டவரே ஒரு தகப்பனை போல ஆண்டவரே அனுதினமும் எங்களை சுமந்து வருகிறீர் அப்பா. இவை பொழுதும் ஆண்டவரே எங்களை விளங்காமல் ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களால் ஆண்டவரே எங்களை சேர்த்து கொண்டு எங்களை வழிநடத்துகிற தேவனா இருக்கிற ராஜா. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர், இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமான
அதிசயமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கி நடத்த எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கி நடத்த எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே என்னை நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே என்னை நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சபையார் அவர் சத்தத்தை உயர்த்தி ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. மீண்டும் ஒரு சியாய். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே ராஜா. ஆண்டவரே உடைய காரியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அதிசயமாய் இருப்பதற்காய், ஆண்டவரே ஆச்சரியமாய் நீர் ஆண்டவர்களை நடத்துகிறதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே எதிர்பார்த்த ஆண்டவரே எங்கள் முடிவுகளை தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் நீ நியமித்து வைத்திருக்கிறீர்கள் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையார் அவரான சத்தத்தை உயர்த்தி அப்படியே துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே அப்பா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே பாக்கியம் தகப்பனே. ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே இல்ல தகப்பனே அப்பா. ஆண்டவரே பாவிகளாகி எங்களுக்கு ஆண்டவரே அந்த பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே அதற்கு நாங்கள் ஆண்டவரே எண்ணத்தை செலுத்துவோம் தகப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அப்படியே துதி பலிகளை ஏறெடுப்போமா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் சேற்றில் இருந்த நம்மை மீட்டெடுத்து அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவரை துதிக்கும்படியாக வைத்திருக்கிறார் அல்லவா. அப்படியே ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா தகப்பனே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே இரவும் பகலும் தகப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை துதிக்கிற மக்களாய் தகப்பனே ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறவங்களை மாற்றுங்க தகப்பனே அப்பா. ஹல்லேலூயா தகப்பனே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா தகப்பனே அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா தகப்பனே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் 1000 நாட்களை பார்க்கிறோம். அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற இந்த ஒரு நாள் எவ்வளவு மேலானது என்பதை சங்கீதக்காரன் சொல்கிறான். 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறான், 1000 நாளை பார்க்கலாம் முது பிரகாரங்களிலே செல்லும் ஒரே நாள் மேல் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன் என்று சொல்கிறான். இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் நம்ம கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான நோக்கம், நீ அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து அவரை துதிப்பதற்காக. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்மை தெரிந்தெடுத்தார் அல்லவா. அந்த தேவனுக்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஸ்தோத்திரப்படிகளை ஏறெடுப்போமா. ஹல்லேலூயா தகப்பனே ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஆமென்.
மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, மறைவிடவே என் உறைவிடவே ஆராதனை உமக்கே, மறைவிடவே என் உறைவிடவே ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவாயிலோ ஆராதனை உமக்கே, எங்கும் நிறைந்த யெகோவாயிலோ ஆராதனை உமக்கே, எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனு ஆராதனை உமக்கே, எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனு ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு 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 ராஜாவும் மாளிகையில்
பகலாய் அமர்ந்திருப்பே. சபையார் மாத்திரம் அப்படியே சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்தே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆம் தகப்பனே ராஜா ஆண்டவரே, உமக்கே சகல துதியும் சகல கணமும் சகல மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவருக்கும் வாழ்த்துக்கள். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த நாள் நாம் கேட்க போகிற செய்தியின் தலைப்பு லெசன் ஃப்ரம் அப்பாஸ்டல் பீட்டர், பேதுருவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். The title of today's sermon is Lesson Learnt from Apostle Peter. அப்போஸ்தலனாகிய பேதுரு 12 சீடர்களுக்குள்ளே ஒரு விசேஷமானவர் என்பதை நாம் அறிவோம். We know that Peter was a special disciple among the 12. அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கிறது. There are so many lessons that we have to learn from Peter. முதலாவதாக பேதுரு ஆண்டவருடைய உள் வட்டத்திற்குள் வாழ்ந்தவர் என்ற ஒரு குறிப்பை மனதிலே கொள்ள வேண்டும். The first point is we have to understand that Peter was a person in the inner circle with Jesus. மத்தேயு 17:1 முதல் 9 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, When we read from Matthew chapter 17 verses 1 to 9, முதலாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. the first verse says, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். It says, now after 6 days Jesus took Peter, James and John his brother, brought them up on a high mountain by themselves. இயேசு கிறிஸ்து இன்னர் சர்க்கிளில் இருப்பவர்களை உயர்ந்த மலைக்கு கொண்டு செல்கிறார். Jesus had taken those in his inner circle upon a high mountain. இயேசுவோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை எப்போதும் உயர்வானதாகவே இருக்கும். The life when we live closer to Jesus is always special. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். We are called as children of God, as believers. நம்ம எந்த லெவல்ல வாழ்கிறோம் என்பது நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. But the question that we have to ask today is, what level are we living in? ஆவரேஜ் லெவல்லையே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடாது. We should not be happy in the average level. நீங்கள் அடிக்கடி கூர்மையாய் கவனித்து பார்த்தால் இந்த இன்னர் சர்க்கிளிலே ரொம்ப முக்கியமானவராக பேதுரு அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. Many a times when we see, we realize that Peter was always in the inner circle with Jesus. அவரை மலை மேல் கொண்டு செல்லுகிறார் ஆண்டவர். The Lord took him upon a high mountain. அவருடைய உடன் சகோதரர்களும் 2 பேர், மொத்தம் 3 பேராக செல்லுகிறார்கள். There were 3 people who went with Jesus. அந்த உயர்ந்த மலைக்கு போய் அங்கே போன உடனே அவருடைய வாழ்க்கை மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். When he went onto the high mountain, we see there's a transformation in his life. இரண்டாவது வசனம் 3-4 வாசிக்க பார்ப்போம். Let's read verses 2, 3 and 4. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி,
ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். பேதுருவுடைய பாஷையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இங்கே பார்க்கிறோம். We see a huge transformation in Peter. எப்போதும் பேசுகிறது போல, முந்திரி கொட்டை போல எதையோ பேச வேண்டும் என்று இங்கு பேசவில்லை. He did not talk without thinking over here. உயர்ந்த மலைக்கு போய்விட்டார். He went to a high mountain. அங்கே டிரான்ஸ்பிகரேஷனை பார்க்கிறார். He sees the transfiguration over there. மறுரூபமாகுதலின் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கிடைக்கிறது. He gets the experience of transformation. அவர் இப்போது சொல்லுகிறார், நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் என்று பேச தொடங்குகிறார். And now he says, it is good for us to be here if you wish. உமக்கு சித்தமானால், If you wish. if it is thy will, இது ஒருவேளை இது உமக்கு சித்தமானால் என்று அந்த சித்தம் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். He says, if it's your will. So he uses the words your will. இந்த இடத்திற்கு நாம் வந்து விட்டோமா என்பதுதான் இன்று கேள்வி. The question today is, are we at this point? நம் மனதில் தோன்றுகிறதெல்லாம் செய்கிற விசுவாசிகள் இருந்தால் அது ஆவரேஜ் லெவல் விசுவாசிகள் தான். If we do things that we think is right, we are an average level Christian. எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து இது தேவனுக்கு சித்தமா, இது ஆண்டவர் விரும்பக்கூடிய விஷயம்தானா, நான் அதைத்தான் செய்ய முடியுமா, என் விருப்பத்தை செய்கிறேனா அல்லது தேவனுக்கு விருப்பமானதை மட்டும் செய்கிறேனா என்று அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த உயர்ந்த அந்த மட்டத்திற்கு வர வேண்டும். It's very important that we think about things, we see if it's the will of God, if we see God will be pleased or not, and then do it. We have to come to that level in life. பேதுரு வாழ்க்கையிலே முதல் முறையாக உமக்கு சித்தமானால் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். And Peter, for the first time in his life, he says, if you wish, if it's your will. பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து அவருடைய சித்தம் செய்பவர்களாக நாமும் மாறுவதே நல்லது என்று சொல்லுங்கள். Look at the person next to you and tell them it's good if we live according to his will. அவருடைய உள்வட்டத்திற்குள் வரும்போது தான் இதெல்லாம் வரும். All of this comes when we come into the inner circle with Jesus. தேவனுடைய பிள்ளைகளே, எந்த வட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? Dear children of God, in which circle are we? பெயர் கிறிஸ்தவர்களாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? Are we cardinal Christians, nominal Christians? ஆவரேஜ் லெவல் கிறிஸ்தவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறோமா? Are we average Christians? அல்லது அதை விட கொஞ்சம் பெட்டர் கிறிஸ்டியன்ஸ் என்ற ஒரு ஃபீல்டிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? Or are we Christians of a higher level? இல்லை இல்லை, நாம் அவருடைய உள்வட்டத்திற்குள் வாழ்கிற கிறிஸ்தவர்களாக வர வேண்டும். We have to be Christians who live in the inner circle with Jesus. இந்த உள்வட்டம் என்று சொன்ன உடனே லைஃப் ஆஃப் பர்ஃபெக்ஷன் இவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறிவிட்டது என்பது பொருள் அல்ல. When we say inner circle, it doesn't mean that the life of perfection was attained in Peter's life. லைஃப் ஆஃப் பர்ஃபெக்ஷன் என்று சொல்வது ஒரு ப்ராசஸ், அது போய்க்கொண்டே இருக்கும். Living a perfect life is a process and it continues. ஆனால் பேதுருவை ஆண்டவர் ஒரு ஹையர் லெவலுக்கு கொண்டு சென்றார். But Jesus took Peter to a higher level. வானா அவர் போகக்கூடிய மனோபாவம் அவருக்கு இருந்தது. He had the heart to go with Jesus. இன்று நமக்கு ஒரு மனோபாவம் தேவை. அது என்னன்னா, கொஞ்சம் மலை மேலே ஏற வேண்டும். And today we should have that mindset where we climb the mountain with Jesus. கொஞ்சம் நாம எஃபர்ட் எடுக்க வேண்டும். We have to take a little effort. நம்முடைய பிரேயர் லைஃப்ல, நம்முடைய பர்சனல் லைஃப்ல, நம்முடைய தீர்மானங்களிலே, நாம் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை கமிட்மெண்ட் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு நாம் ஏற வேண்டும். In our spiritual life, in our personal life, in things we do on a daily basis, we have to climb a level. அவர் உள்வட்டத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும். We have to go to the place where he keeps us in his inner circle. அடுத்தது என்ன நடக்கிறது என்றால் 6வது வசனம் வாசிக்க கேட்கலாம். Let's read verse 6. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். இந்த அனுபவம் முகங்குப்புற விழக்கூடிய ஒரு அனுபவமாக இருந்தது. This experience was an experience where they fell on their faces. ஆவியிலே அங்கே அப்படியே விழுந்து விட்டார். They fell in the spirit. ஸோ அநேக நேரங்களிலே நாம் ஆவியிலே பரவசமாகிற அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு தரலாம். Many times God can give us experiences where we experience the action of the Holy Spirit. அதற்கு பிறகு உள்ள மாற்றம் என்பது மிக முக்கியமானது. But after that the change is important. என்ன மாற்றம் என்றால் மறுரூபம். The change is transformation. இந்த வாழ்க்கை மறுரூபமாகுதல். Our life should transform.
நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டுதோறும் நாம் மறுரூபமாய் கொண்டே இருக்க வேண்டும். In our life, we have to transform year on year. நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும். We have to improve in life. நாம் ஒரு நாளும் நாம் பின்னேற்றத்தை பின்னேறி போகவே கூடாது. We should not backslide. We should not go backwards. ரொம்ப வைராக்கியமாய் முன் செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். The Lord will help us to go forward. நம்ம எந்த சக்தியும் நம்மை தடுக்க முடியாது. And no power can stop us. எந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்ற கேள்விக்கு அற்புதமான பதில் நமக்கு இருக்கிறது. We have a wonderful answer when we ask the question, who can separate us from the love of the Lord? ஒருவரும் நம்மை ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. No one can separate us from the love of the Lord. நிறைய லிஸ்ட் சொல்றார் பால், அங்கே நிறைய லிஸ்ட் சொல்றாரு. Paul says a huge list over there. அந்த லிஸ்ட் எல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கலாம். And that list can be unrelated to us. இவ்வளோ பாடுகளின் மத்தியிலே பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று கேட்கிறார். Among all those trials and tribulations, Paul says, who can separate us from the love of அருகிலே Christ? அமர்ந்திருப்போரை பார்த்து கேளுங்கள், பவுல் அனுபவித்த பாடுகளிலே ஏதேனும் கொஞ்சமாயிலும் உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டு பாருங்க. Look at the person next to you and ask them, have you undergone anything that Paul went through? இல்லை, நமக்கு அவ்வளவு பாடுகள் இல்லை. No, we do not have all those. பாடுகள் இல்லாமலேயே அதையே மிக பெரிய பாட்டாக பாடிக்கொண்டிருக்கிறோம். Without any trials and tribulations, yet we sing about those. ஆனால் அவ்வளவு பாடுகளின் மத்தியிலே கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்ற வைராக்கியம் இருந்தது. But even among those trials and tribulations, Paul had the surety that no one can separate him from the love of இந்த God. வருஷம் நம்ம ஆண்டவர் மேலே அந்த அன்பிலே வளருவோம். This year, let's grow in the love of Jesus. ஆண்டவருக்காக செய்கிற வேலையிலே நாம் முன் செல்லுவோம். Let's improve or go forward in the work that we do. எதுவும் நம்மை பின்னே தள்ளாதபடி பார்த்துக் கொள்ளுவோம். Let's take care that nothing pushes us back. நாம் முன்னேறி போவதற்கு ஆண்டவருடைய கிருபை தாராளமாய் போதும். And the grace of the Lord is enough to take us forward. ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே முகங்குப்புற விழுவோம். Let's fall face front when it comes to the Spirit of the Lord. ஆண்டவருடைய வல்லமையினால் தாக்கப்படுவோம். Let's be attacked by His Spirit. ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை ஆராதிப்போம். Let's bow before Him and worship Him. நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் வேறு லெவலுக்கு போக வேண்டும். Our worship should go to a different level. நம்முடைய ஆராதனை எந்த லெவலில் இருக்கிறது என்பதை ஆராதிக்கும் போது நீங்கள் தான் அதை அளவுகோல் வைத்து பார்க்க வேண்டும். You should measure what level our worship is in when the worship is going on. முழு சபையும் ஆராதிக்கிற விஷயத்திலே நம்ம வேற லெவலுக்கு போக வேண்டும். The entire church should go to a different level in worship. ஆராதனை நடத்துபவர்கள் தேவ சமூகத்திலே மண்டிக்கிட்டு அழுது அங்கே இந்த மாதிரி முகங்குப்புற விழுந்து விட்டு இங்கே வர வேண்டும். Those who lead worship should pray, should spend time in the Lord's presence, should bow before Him, spend time with Him and come here to lead worship. மியூசிக் ப்ளே பண்றவங்களும் முகங்குப்புற விழுந்து அங்கே ஆண்டவரோடு ஜெபித்து விட்டு இங்கே வர வேண்டும். Even those who play music should bow before Him, fall on their faces and pray and cry and come. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆராதனை நேரத்திலே சரியாய் டியூன் பண்ணுவாராக. May the Lord tune us properly during time of கரெக்ட்டா worship. நாம் டியூன் பண்ணப்பட்டவர்களாய் ஆவியிலே ஒரு மனமுள்ளவர்களாய் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வார். We should be in the right tuning and in oneness should worship the Lord. முகங்குப்புற விழுந்து எழும்பி ஆண்டவர் அவங்களை எழுப்பிவிட்டார். பயப்படாதீங்க, நான் தான் சொல்லி எழுப்பி விட்டார். They fell on their faces, but Jesus came to them, touched them and said, "Arise, do not be afraid." 9வது வசனத்திலே ஒரு விசேஷத்தை பார்க்கிறோம். We see a special thing in verse 9. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் பேதுருவிடமும் அந்த கூட்டாளிகளிடம் சொல்லுகிறார், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். Jesus tells to Peter and those that came with him, he says, don't tell this to anyone. நம்பிக்கைக்கு பாத்திரம் உள்ளவர்களாக நிற்க வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். They have come to a place where they are trustworthy. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வேலையிலே கர்த்தருடைய ஊழியத்திலே நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். As children of God in His ministry, in our lives, we have to be trustworthy. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நம்பி ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். The Lord has trusted us when He gave us a ministry. ஆண்டவர் பார்க்கிறார், நாம் நம்பிக்கைக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். The Lord watches and we have to be trustworthy. லைஃப் குரூப் நீங்கள் நடத்துகிற இடத்திலே ஆண்டவர் தந்த பொறுப்பை நீங்கள் எவ்விதமாய் செய்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். If the Lord has given you the ministry of life group, He sees how properly you are doing it. CDP எவ்விதமாய் அந்த ஊழியத்தை செய்கிறோம் என்று கர்த்தர் பார்க்கிறார். He sees how you do CDP. சில்ட்ரன்ஸ் சண்டே ஸ்கூல் நாம் எப்படி செய்கிறோம் என்று கர்த்தர் பார்க்கிறார். He watches over how you are doing Sunday school ministry.
அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We have to be trustworthy in His eyes. சபையிலே மந்தையிலே ஆடுகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த ஆடுகளை குறித்து நாங்கள் எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக ஜெபிக்கிறோம் என்று கர்த்தர் பார்க்கிறார். The Lord has given us believers in our church, and as shepherds, the Lord watches us seeing how we pray for them. ஒருவருக்கொருவர் நாம் ஆண்டவருக்கு நம்பிக்கைக்கு உகந்தவர்களாய் இருக்க வேண்டும். We all have to be trustworthy. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இதை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். He says, do not tell them until a certain period of time. ரகசியம் காப்பவர்களாக இருக்க வேண்டும். He says you have to be secret keepers. எல்லாத்தையும் உளறிக்கொண்டே இருக்கக்கூடாது. Not just blabber everything out. மரியாளுக்கு ஒரு ரெவலேஷன் கிடைத்தது. There was a revelation that came to Mary. ஆனால் நிறைவேறுகிற வரைக்கும் தன் மனதிலே வைத்து அவள் சிந்தனை பண்ணினாள். And until that came to pass, she had it in her heart and was thinking about it. எல்லாத்தையும் எல்லாரிடமும் பேசிக்கொண்டு இருப்பதல்ல வாழ்க்கை. It's not right to go and blabber everything to everyone. இன்னர் சர்க்கிளிலே வாழ்பவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை ஆண்டவர் அங்கே வலியுறுத்தினார். And that is where Jesus emphasizes on saying that you have to live in the inner circle. எத்தனை பேர் நாம் ஆண்டவருடைய அந்த உள்வட்டத்திற்குள் இருக்க விரும்புகிறோம்? How many of you wish to be in the inner circle of Jesus? That is very important. உள்வட்டத்திலே இருப்பது ஆசீர்வாதம். That's very important, and when you are in the inner circle, you'll be blessed. இயேசு வரும்போது உள்வட்டத்திலே உள்ளவர்கள் கண்டிப்பாய் போவார்கள். When Jesus comes, those in the inner circle will go with him. நீங்க எந்த வட்டம் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். Which circle you are in is something that you have to realize. பாஸ்டர், நான் ஒரு வட்டம் போட்டிருக்கேன், அந்த வட்டத்தை விட்டு வெளியில வர்ற ஐடியா எனக்கு இல்ல. You say, Pastor, I have a circle for myself and I have no idea of coming out of that circle. என் சொந்த வட்டத்திற்குள்ளே வாழ்கிறேன் என்று சொன்னால், if you say that you are living in your own circle, அந்த வட்டம் சரியானதல்ல. ஆண்டவருடைய வட்டத்திற்குள்ளே வாருங்கள். that is not right, and you have to come into the inner அவர் circle விரும்புகிற of Jesus. இடத்திற்கு ஏறி செல்லுங்கள். You have to climb up to the place where he wants you to climb. மலை மேல் ஏறுவது சற்று கடினமாக இருக்கலாம். It'll be difficult when you climb a mountain. ஆண்டவரை பின்பற்றுகிற விஷயத்திலே உள்வட்டத்திற்குள்ளே வாழ்கிற விஷயங்கள் சிலதெல்லாம் உங்களுக்கு அசௌகரியமா இருக்கலாம். It might not be comfortable when you climb a mountain, when you go along with Jesus. ஆனால் உள்வட்ட வாழ்க்கை உங்களுக்கு தேவை. But you need the life of the inner circle. நம்முடைய சொந்த கம்ஃபர்டபிள் எல்லாம் விடணும். You have to leave your own comfort. அவர் விரும்புகிற காரியத்தை செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். And you have to commit to live the life that Jesus wants you to. உயர்ந்த வாழ்க்கை உள்வட்ட வாழ்க்கைக்கு வாருங்கள். You have to come to the higher life, the inner circle. மறுரூப வாழ்வுக்கென்று கடந்து வாருங்கள். You have to come towards the experience of transfiguration, the inner circle. நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடையட்டும். And let our life be transformed. எத்தனை பேர் என் வாழ்க்கை மாறணும்னு விரும்புறீங்க? How many of you wish that your life should change? ஹalleluya. Amen. ஓகே, பாயிண்ட் நம்பர் 2க்கு நாம் செல்லுகிறோம். Let's go to point number 2. மார்க் 5:22 இலிருந்து 24 முடிய வாசிக்கலாம். Let's read from Mark chapter 5 verses 22 to 24. அப்பொழுது ஜபாலே தலைவரில் ஒருவனாகிய எவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருங்கினார்கள். இங்கே யவீரு தன்னுடைய மகள் உயிர் பிழைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுதலை கொண்டு வருகிறாள். Here we see a man named Jairus coming and crying to Jesus for his daughter. ஸோ ஆண்டவர் அவளுக்கு சுகம் கொடுப்பதற்காக பயணப்படுகிறார். And Jesus starts going towards her. போகிற வழியிலே 12 வருஷமாய் பெரும்பாடு என்ற வியாதியில் இருந்த பெண் இயேசுவை தொட்டு அங்கே இன்னொரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்கிறது. And there on the way there is another woman who has a healing. He delayed there. அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. And there was a small delay over there. மீண்டும் 35 இருந்து 42 முடிய வாசிக்கலாமா? Let's read from verses 35 to 42. அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். கிட்டத்தட்ட அந்த பெண்மணி இப்போது உயிரோடு இல்லை என்ற செய்தி வந்து விட்டது. And now Jairus is receiving the news that his daughter is dead. இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். And they are asking, why trouble the teacher any further? வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து 3 பேரை மட்டும் ஆண்டவர் இந்த ஒரு இக்கட்டான நேரத்திலே அழைத்து கொண்டு செல்கிறார்.
And here, in a very challenging time, Jesus brings Peter, James, and John with him into the house of Jairus. சுகவீனமாக இருந்த பெண் மரித்து விட்டதாக செய்தி வந்து விட்டது. There's a news that the daughter has been dead. ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சூழ்நிலை. And it's a very challenging situation. அந்த சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ல கூட யார் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் முடிவெடுக்கிறார். And even in that challenging situation, Jesus decides who should be with him. அதாவது விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. It's a situation where there will be no faith. மரித்து போன அந்த பெண் உயிரோடு எழும்புவாளா என்ற ஒரு சூழ்நிலை. It's a situation where you think that the girl is already dead. Will she come up alive? இந்த நேரத்திலே தன்னோடு கூட விசுவாசத்தோடு நிற்கக்கூடிய ஆட்கள் தேவை. And at this point of time, Jesus needs people who have faith. ரொம்ப குரூஷியலான சிச்சுவேஷன்ல பேதுரு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினது ஒரு பெரிய விஷயம். It's a very crucial situation, and Jesus expecting Peter to be there is a big thing. மீண்டும் சொல்லுகிறேன், பேதுரு பரிபூர்ணமானதினால் அல்ல. I repeat this, it's not because Peter attained perfection that Jesus wanted him ஆனால் there. பேதுருவை உருவாக்க ஆண்டவர் எடுத்த முயற்சிக்கு பேதுருவுடைய ஒத்துழைப்பு இருந்தது. But Peter cooperated with Jesus when Jesus tried to improve him. இந்த நாட்களிலே அநேக கடுமையான சூழ்நிலையிலே ஆண்டவரோடு சேர்ந்து நடந்து சேவை செய்யக்கூடியவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். And during these days, Jesus expects people to walk with him these days so that things can happen. நாம் வாழ்கிற இந்த கடைசி காலங்களை நாம் எப்படியெல்லாம் பார்க்கிறோம்? How are we looking at these end days? யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிறோம். We think that we can't do anything. மக்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று நினைக்கிறோம். We say people will not be saved. அற்புத அடையாளங்கள் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தில் அநேகர் வாழ்கிறார்கள். So many doubts that signs and wonders will happen. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய பேதுருக்கள் எங்கே? And in this situation, where are the Peters who have to stand with Jesus? பேதுருவை ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்கு தேர்வு செய்தது பெரிய ஒரு விஷயம். It's a great thing that Jesus selected Peter for this situation. கேள்வி உங்களுக்கு நேராய் வருகிறது. There's a question towards you today. உங்களை ஆண்டவர் இதே சூழ்நிலைக்கு உங்களை ஆண்டவர் தேர்வு செய்வாரா? Will Jesus select you for this kind of a situation? எத்தனை பேர் கரம் உயர்த்தி என்னை தேர்வு செய்யும் ஆண்டவரே என்று சொல்வீர்கள்? How many of you can raise your hands and say, Lord, select me நல்ல for this கை உயர்த்தி situation? உண்மையாகவே என்னை தேர்வு செய்யுங்க ஆண்டவரே, நான் வந்து உங்களோடு நிற்கிறேன் என்று சொல்வீர்களா? Will you say, Jesus, select me for this kind of a situation, I'll stand with you? ஆண்டவர் இந்த பேதுருவை செலக்ட் பண்ணார். Jesus selects Peter. எல்லாம் அழுகுறாங்க. Everyone is crying. உள்ளே பயங்கர ஒரு கேள்விக்குறி, ஒரு நகைச்சுவையான ஒரு சூழலாய் இருக்கிறது. There's a huge question of doubt when they go inside. தொடர்ந்து வாசிக்க பார்ப்போம். Let's continue reading. ஜபாலே தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரும் இப்ப வந்து நகைக்கிறாங்க. ஏன்னா அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். Everyone started looking at Jesus and started laughing and scorning him because he said that the girl is not dead and she's sleeping. So இந்த இடத்திலே பேதுரு எதை நம்ப வேண்டும்? So here in this situation, what should Peter believe? மக்கள் எல்லாரும் நகைக்கிறார்கள். அங்கே நகைக்கிற ஒரு ஆளாய் நிற்க வேண்டுமா? இயேசுவின் அருகில் நின்று கொண்டு இயேசு சொல்ற வார்த்தைக்கு ஆமென் சொல்ற ஆளாய் இருக்க வேண்டுமா? There are so many people laughing and scorning Jesus. Should Peter take their side, or should he take the side of Jesus who says that the girl is just sleeping? உலகத்திலேயே ஆமென் என்ற வார்த்தையை உபயோகிப்பதற்கு லைசென்ஸ் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான். The only people who have the license to say the word amen are the children of God. நாம் சொல்லுகிற ஆமெனுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. There's a huge part to the amen that we say. எல்லாரும் அவநம்பிக்கையோடு பேசுகிறார்கள். Many people talk with disbelief. இயேசு சொல்றாரு, இல்ல அவ உயிரோடு இருக்கிறாள், அவள் மரிக்கவில்லை என்று சொல்கிறார். But Jesus says no, she's not dead, she's just sleeping. இந்த உள்வட்டத்திற்குள்ளே இருக்கிற பேதுரு ஆமென் என்று சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறார். And this Peter who is in the inner circle is called to say amen. உங்க சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கலாம். Your situation can be different. உங்க ஸ்டோரி ரொம்ப பேடா இருக்கலாம். Your story can be bad. ரொம்ப சோகமாக இருக்கலாம். It can be very sad. பல கோணங்களிலே அது காணப்படலாம். It can be in so many different angles. பலதரப்பட்ட சோதனைகள் நிறைந்ததா இருக்கலாம். It can have so much relations. முடியுமா என்ற நிறைய கேள்விகள் உள்ள இருக்கலாம். There will be so many questions that says, is it possible? இதன் மத்தியிலே தேவனோடு சேர்ந்து ஆமென் சொல்லுபவர்கள் தேவை. But even among all this, we need people who say amen with Jesus. விசுவாசிகளுக்கு ஆமென் சொல்லுவதற்கான ஆக்கப்பூர்வமான பலன் தேவை. Today's believers need a special part to say amen. சிச்சுவேஷன் அவ்வளவு பேடா இருந்துச்சு.
The situation was really very bad. எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, சிரிக்கிறாங்க. People were criticizing, they were laughing. தொடர்ந்து அந்த வசனங்கள் வாசிங்க. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோட வந்தவர்களையும் அழைத்து கொண்டு, நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க, தம்மோடு வந்தவர்களையும். You have to underline that he took those who were with him. அவங்கள மட்டும் தான் உள்ள கூட்டி போனாரு. And those were the only people who went in with Jesus. முக்கியமான கட்டத்துல இயேசு உங்களை உள்ள கூட்டிட்டு போற லெவல்ல இருக்கணும்ன்றது தான் இன்றைக்கு பாயிண்ட். The point that I'm trying to emphasize here is in important situations Jesus should take you in. நிறைய விஷயங்களுக்கு நாமே சாரி ஆண்டவரே நான் அந்த அளவுக்கு தேறலன்னு போயிடுறோம். Many a times we ourselves tell to Jesus, I'm not so good in this, I'm just leaving. தம்மோடு வந்தவர்களையும் அவரால் அழைக்கப்பட்ட நாமும் உள்ளே இருக்க வேண்டும். Those who are called by him, us, we have to be inside. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்ல விரும்புகிறேன். I would like to say something, emphasize on something today. என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவரோடு நிற்க பழக வேண்டும். Whatever comes, whatever happens, we have to learn to stand with Jesus. அது உயர்வோ தாழ்வோ, Let it be high or low, பலவீனமோ பலனோ, in sickness and in health, அனுகூலமோ அனுகூலமற்ற சூழ்நிலையோ, whether we have support or we do not have support, ஆண்டவருக்காக அவரோடு கூட நிற்பவர்கள் பாக்கியவான்கள். those who stand with Jesus are blessed. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. சோ எத்தனை பேர் ஆண்டவரே எந்த பரியாச சூழலிலும் நான் உம்மோடு நிற்பேன்னு சொல்லுவீங்க? So how many of you can say, Lord, in whatever situation it might be, I will stand with you? சிலர் மதில் மேல் பூனை மாதிரி. Some people are like cats that walk on the hedge. அவங்க எல்லாம் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க, நாம அங்க போயிரலாமா? They say they are laughing, shall we go to their side? இல்ல பேதுரு ஆண்டவர் பக்கமா நின்னாரு. But Peter stood with Jesus. யாக்கோபு ஆண்டவர் பக்கமா நின்னாரு. James stood with Jesus. யோவான் ஆண்டவர் பக்கமா நின்னாரு. John stood with Jesus. ஆண்டவர் பக்கமா நிக்கிற ஒரு 3 பேர் இருந்தா, ஒரு சபையில ஒரு 3 பேர் இருந்தா அந்த சபை வளரும். If there are 3 people who stand with Jesus in the church will improve. எதிர்மறையா எண்ணுகிறவர்களை கொண்டு சபை வளராது. But those who think against the church will not improve. நல்லா கவனிங்க, சபை வளர்ந்தால் உங்க ஏரியா ஆசீர்வதிக்கப்படும். If a church grows, the area will be blessed. எத்தனை பேர் திருச்சி ஆசீர்வதிக்கப்படும் என்று நினைக்கிறீங்க? How many of you believe that Trichy will be blessed? நாம் வாழ்கிற திருச்சியை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். Lord is able to bless the Trichy we are living in. நமக்கு இருக்கிற ஆமெனை வச்சே திருச்சியை bless பண்ண முடியும். The Lord can bless Trichy with the amen that we have. எல்லாத்துக்கும் நல்ல ஆமென் சொல்லி பழகணும். We have to learn to say amen. எல்லாத்துக்கும் துதி ஸ்தோத்திரங்களை சொல்லி பழகணும். We have to learn to praise the Lord. எல்லாத்துக்கும் நல்ல ஆமென் சொல்லி பழகணும். We have to learn to say amen. நீங்க சொல்ற ஆமென் முடிவு ஜெபத்திற்காக இருக்க கூடாது. The amen that you say should not be only for the closing prayer. ஆமென் சொன்னா அவ்வளவுதான், கூட்டத்தை பாஸ்டர் இப்ப முடிச்சிருவாருன்னு அதுக்காக ஆமென் சொல்ல கூடாது. You shouldn't say amen thinking that pastor is going to end the தேவனால் service. நமக்கு என்னவெல்லாம் ஆக வேண்டுமோ அவைகள் எல்லாம் ஆக வேண்டும் என்பதற்காக ஆமென் சொல்ல வேண்டும். We have to say amen for everything that should happen from the Lord. திருச்சி செகண்ட் கேபிட்டல் சிட்டியாக மாற போகிறது. Trichy is going to change into the second capital city. எப்படி இப்படி அமைதியா இருந்தா எப்படி மாறும்? நல்ல வாயை திறந்து நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா, திருச்சியில புதுசா கடல் வெட்டுவதற்கான திட்டமும் தீட்டப்படுகிறது. தெரியாதா? ஓகே, சமயத்தில் அப்படிதான் ஒரு இதில் பார்த்தேன், ஒரு செய்தியில் பார்த்தேன், மதுரையிலே கடல் வெட்டுகிற வேலை தீவிரமாய் நடக்கிறதுன்னு போட்டிருந்தான். Recently I saw a news where it said in Madurai they are trying to bring the sea inside. மதுரையிலேயே கடல் வெட்டினாங்கன்னா ஏன் திருச்சியில் வெட்டக்கூடாதா? If they are trying that in Madurai, can't they bring it to Trichy? திருச்சியில் கடல் இருக்கோ இல்லையோ திருச்சியை பெஸ்ட் சிட்டியாக மாற்ற தேவனாலே முடியும். Whether we have a sea or not, the Lord is able to change Trichy into a best city. ஒரு நாள் வரும், வெளியூருக்கு வேலைக்கு தேடி போனா எல்லாரும் திருச்சிக்கே வேலைக்கு வரக்கூடிய ஒரு நாள். There will be a day where those who went in search of jobs outside of Trichy will come back. நம்ம தேவனுடைய சைடுல நின்னு ஆமென் சொல்லி பழகணும். We have to learn to say amen at God's side. எல்லா சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். The Lord will change every situation. தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. Let's continue reading those verses. தம்மோட வந்தவர்களை அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். ஓகே. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆச்சரியப்பட்டு பிரமிக்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன். We have a God who gives us great amazement. Delaying is not a denying. His delay is not a denial. ஒரு 12 வருஷ பிரச்சனை ஒரு பெண்மணிக்கு இருந்தது, அதை தீர்த்து வச்சிட்டு போனாரு. இங்க ஒரு 12 வயசு பெண்ணு
அவ அதுக்குள்ள போய் சேர்ந்துட்டான். On the way, there was a woman with a problem for 12 years. The Lord healed her. And here, this girl, she's of 12 years of age. அந்த 12 வயசு பிரச்சனையும் தீர்த்து வச்சாரு, இந்த 12 வயசு பொண்ணையும் எழுப்பிட்டாரு. That 12-year-old problem was solved. This 12-year-old உங்க girl was brought வாழ்க்கையில to life. எத்தனை 12 பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்துவார். Whatever 12 problems you have in your life, the Lord is able to change it. உங்க வீட்ல 12 பிரச்சனையா? Do you have 12 problems in your பக்கத்து house? வீட்ல 12 பிரச்சனையா? Does your neighbor have 12 problems in their 12 house? மாசமும் பிரச்சனையா? Are there problems all 12 months of 12 the year? விதமான பிரச்சனையா? Are there 12 kinds of problems? என்னவா இருந்தாலும் ஆண்டவராலே எல்லாம் மாற்ற முடியும். Whatever it is, the Lord is able to change those. அவ்வளவுதான், உயிரோட எழுப்பிட்டார்ல. The Lord brought her back to life. அந்த உயிர்த்தெழுதலை காணும், அந்த விசுவாச செயலை காணும் பாக்கியத்தை உள்வட்டத்திற்குள் இருந்தவர்கள் கண்டார்கள். And that special amazing thing was viewed only by those in the inner circle. அதாவது பேதுரு மற்றவர்கிட்ட தைரியமா பேசக்கூடிய நிறைய சம்பவங்களை பேதுருவுக்கு ஆண்டவர் காட்டினார். Many a times Jesus showed Peter times that he could speak to people. நீங்களும் நானும் அநேகருடைய சாட்சிகளை ரொம்ப பேசிக் கொண்டிருக்கிறோம், அது ஒரு பார்ட் தான். You and me, we talk about our testimonies, and that's one part of life. நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற நாட்களாக இந்த நாட்கள் மாறும். These days will change into days where Jesus does miracles in our own life. அனைத்து வாலிப பிள்ளைகளுக்கும் ஒரு வார்த்தை வருகிறது. There's a word coming towards the youth today. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்க நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க, உங்க மூலமா உங்க ஃப்ரெண்ட்ஸை ஆண்டவர் தொடுவார். Pray for your friends with belief and faith, and the Lord will touch your friends through you. உங்க ஃப்ரெண்டுடைய பார்வைக்கு நீங்க சாதாரண ஒரு ஆளாக தெரியலாம். You can be a normal person in your friend's eyes. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய உள்வட்டத்திற்குள் வாழ்ந்து கொண்டு செயல்படுங்கள், ஆண்டவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். But you have to be a person who is in the inner circle of Jesus, and he will use you mightily. All ministry team members, ஆண்டவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துகிற நாட்கள் இந்த நாட்கள். All the ministry team members, these are the days that the Lord will use you mightily. எல்லாரும் மரித்து விட்டதாய் பார்க்கிறார்கள். Everyone was saying that the girl is dead. எல்லாரும் முடிந்து விட்டது என்று பார்க்கிறார்கள். Everyone saw an ended situation. ஆனால் ஆண்டவர் இப்போதுதான் தொடங்குகிறது என்று சொல்லுகிறார். But Jesus says this is where it starts. பெரிய மாற்றம் நம் மூலமாய் தொடங்க இருக்கிறது. There's a huge change that is going to start by மிகப்பெரிய மாற்றங்களை தேவன் செய்ய போகிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. The Lord is going to make great changes. Say amen. ஹalleluya. Hallelujah. அடுத்ததாக மூன்றாவது குறிப்புக்குள்ளே நாம் செல்ல இருக்கிறோம். We're going into the third point. கெத்செமனே அனுபவம். This is the experience of Gethsemane. மத்தேயு 26:36 லிருந்து 40 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கலாமா? Let's read from Matthew 26 verses 36 to 40. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆண்டவர் உடைந்து போன நேரத்திலே கூட தாம் பக்கத்துல இந்த 3 பேர் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். Even during the time where Jesus was not okay, he was broken, he wanted those three to be there. சிலுவைக்கு போவது என்று சொல்வது அவ்வளவு லகுவான அசைன்மென்ட் அல்ல. Going to the cross was not an easy assignment. மிக கடுமையான ஒரு அசைன்மென்ட்டை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக ஆண்டவர் இந்த 3 பேரையும் தன்னோடு இருக்க விரும்பினார். He had to fulfill a very difficult assignment, and during that he wanted these three to be with them. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆண்டவருடைய இதயத்திலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. There was an expectation in Jesus' heart. அவர் அந்த பக்கமாய் போய் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டுமே என்று இரத்த வேர்வை சிந்தி அவர் உருகி ஜெபிக்கிறார். He went to the other side a little further, fell on his face, and he prayed saying, "Oh my Father, if it's possible, let this cup pass from me." அவருடைய அந்த பாரத்திலே இவர்களும் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். And he expected them to take part of the burden that he was carrying. ஆனால் அங்கே நடந்த சம்பவம் வித்தியாசமாக இருந்தது. But what we see there is different. வாசிங்க. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? இங்கே உள்வட்டத்திற்குள்ளே இருந்தவர்களுடைய பலவீனத்தை பார்க்கிறோம்.
We see the shortcoming of those in the inner circle. உள்வட்டத்திற்குள் இருக்கிறோம் என்ற உடனே ஒரு பெரிய ஹீரோ மாதிரி நாம இமேஜின் பண்ணுகிறோம். When we say that we are in the inner circle, we immediately imagine that we are heroes. இல்லை, எல்லாருக்கும் இருக்கிற பலகீனம் உள்வட்டத்திற்குள்ளே வந்தவர்களிடத்தில் இருந்தது. There were shortcomings that everyone had, even in the people who were in the inner circle. ஆனால் ஆண்டவர் அவர்களை எக்யூப் பண்ண விரும்பினார். But the Lord wanted to equip them. அவங்க நல்லா ஜெபிப்பாங்கன்னு நினைச்சாரு, அதுக்கு பதிலாக தூங்கி கொண்டிருந்தார்கள். He thought that they would sit and pray, but they were sleeping. கிட்டத்தட்ட இப்போது ஆண்டவர் நம்மிடம் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். This is what the Lord expects among us too. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ ஆண்டவருடைய ஊழியத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள், பிரயாசங்கள், பாடுகள் இருக்கு. There are so many trials and tribulations in ministry towards God. இதன் மத்தியிலே நாம் எல்லாரும் ஜெபித்து தான் ஜெயம் பெற முடியும். But among all this, we have to pray and be victorious. எத்தனை பேர் நல்ல ஒரு ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? ஆனா இந்த பேதுரு, இந்த 3 பேருடைய உள்வட்ட அனுபவம் நமக்கும் அப்படித்தான் இருக்கு. But this same experience, the inner circle experience that they had, ours is also the same. இவங்க ஜெபிக்காதனாலே உள்வட்டத்து ஆட்கள் அல்ல என்று அடையாளம் அல்ல. Because they didn't pray, it didn't mean that they were not people from the inner circle. இதுல ஆச்சரியம் என்னவென்றால் உள்வட்டத்தில் இருக்கிறவனே ஜெபிக்கிறது இல்ல. The surprising fact is that people in the inner circle are not praying. அதை ஆண்டவர் சொல்லி கொடுத்து அவனை உருவாக்க விரும்பினார். And the Lord wanted to teach them that, and he wanted to equip them. பேதுருவை நோக்கி சொல்றாரு, 1 மணி நேரமாயிலும் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? He called Peter specifically and he said, what? என்னுடைய பாரத்திலே பங்கெடுக்க கூடாதா? He said, could you not watch with me for 1 என்னுடைய hour? கஷ்டத்திலே பங்கெடுக்க கூடாதா? He said, can't you be with me for my நான் burden? அழுகிறது போல நீ அழக்கூடாதா? Can't you cry like I'm crying? நான் ஜெபிப்பது போல நீ ஜெபிக்க கூடாதா? Won't you pray like I'm praying? 1 மணி நேரமாயிலும் ஜெபிக்க கூடாதா? At least for an hour. இது எதை காட்டுகிறது? What does this show? நீ உள்வட்டத்திற்குள்ளே இருக்க தகுதி இல்லை, வெளியே போ என்று சொல்லவில்லை. Jesus did not say you're not fit to be in the inner circle, go out. இங்கே ஒரு நல்ல உற்சாக வார்த்தையை நாம் காண்கிறோம். Here we see an encouraging word. நம்ம லைஃப்ல என்ன பலவீனம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். Whatever problems we may have in life, the Lord will strengthen us. யாரையும் வீணா போயிட்டான்னு நினைக்காத. Don't think about people thinking that they're lost. உபயோகமற்றவன் யாரையும் நினைக்காத. Don't think that people are useless. ஆண்டவர் எதிர்காலத்தை பார்க்கிறார். The Lord looks at the future. இன்னைக்கு ஜெபம் பண்ணாம இருக்கிற இந்த ஆளு, The person who is not praying today, வருங்காலத்துல தலையிலாக சிலுவையிலே அடிக்க உப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இரத்த சாட்சியாய் மாறப் போகிறான் என்பதை அறிந்திருந்தார். the Lord knew that this person who is not praying today is going to commit his life to become a martyr and be crucified upside down. இன்றைக்கு உங்கள் அருகிலே அமர்ந்திருக்கிற விசுவாசினுடைய வீக்னஸ் ரொம்ப வீக்கா இருக்கலாம். Today the person next to you might have some kind of a weakness. ஆனால் ஆண்டவர் மிக வல்லமையான ஆளாக தேவனால் மாற்றக்கூடும். But the Lord is able to make them into a mighty person. இங்கே உள்ள நம்முடைய டீம் எல்லாம் உருவாக்கும் போது அடிக்கடி நானும் என்னுடைய மனைவியும் பேசிக்கொள்வது அதுதான். And me and my wife, we also discuss when we talk about equipping the ministry team and everyone here. நிறைய டீம்ல உள்ளவர்கள் நிறைய விஷயங்கள் செய்ய தவறிக்கொண்டே இருப்பார்கள். Many times people in the teams, they miss out on things that they have to do. முக்கியமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் அநேகர் ரொம்ப ஆர்வமாய் இறங்கி செய்வார்கள். For things that are not important, they give so much importance. ஆனா ரொம்ப முக்கியமான காரியங்கள் எல்லாம் ஆர்வமே இல்லாமல் செய்து கொண்டிருப்பார்கள். But for things that are important, they don't do anything. அப்போது நாங்கள் புரிந்து கொள்வோம், இது ரொம்ப முக்கியம் என்கிறபடியால் பிசாசு இவர்களை செயல்பட விடுவதில்லை. So then we understand, because these are important things, Satan doesn't want them to do it. ஆயினும் அவர்களை எக்யூப் பண்ணுவதிலே நாங்கள் விடாமுயற்சியோடு நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். And yet we keep working on equipping them. இந்த வருஷம் இல்ல, not this year, ஆனா அடுத்த வருஷம் ஒரு மாற்றத்தை காண முடியும். but next year there will be a change. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் நீங்க இப்படி இருக்கீங்க, அடுத்த வருஷம் இப்படி இருக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க. Look at the person next to you and say, you are like this year, but next year you will not be the same. தப்பா சொல்லிராதீங்க, அடுத்த வருஷம் இருக்கவே மாட்டீங்கன்னு சொல்லிராதீங்க. Don't tell them you will not be here next year. அடுத்த வருஷம் இப்படி இருக்க மாட்டீங்க. Next year you will not be like this. நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுவீங்க. You become a powerful person. நீங்க அப்படியே மெல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இப்பவே நான் பேதுருனுடைய அந்த எல்லையை தொட்டு பேச விரும்பவில்லை. I don't want to go and touch Peter's side because there are so many things. தூங்குகிற பேதுருவை ஆண்டவர் பார்த்தாலும் அடுத்து ஜெபிக்கிற பேதுரு எப்படி இருப்பான் என்பதையும் பார்த்தார். Although he was looking at a Peter who was sleeping, he also saw a Peter who prayed. 11 பேரோடு எழும்பி நின்று பேதுரு பிரசங்கம் பண்ணுகையிலே ஆயிரமான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். When Peter preached with the 11, God saw that there were so many people who were saved.
அவ்வளவு வல்லமையான தேவ மனிதனாக கர்த்தர் And மாற்றினார். he was a very spiritual and powerful man of God. ஸோ இந்த இன்னர் சர்க்கிளுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமானது. So living a life in the inner circle is very blessed. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இன்னர் சர்க்கிளை விட்டு வெளியில போயிடாதீங்க. Although there are ups and downs in life, do not go out of the inner circle. உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற நல்ல அந்த பொறுப்புகளை விட்டுறாதீங்க. Do not leave the responsibilities that the Lord has given you. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள நிறைய விசேஷத்தை வைத்திருக்கிறார். Because he has given so many special things in you. எதுவும் நம்மை தடுக்காது. And nothing can stop us. ஹல்லேலூயா. Amen. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், How many ever trials, எவ்வளவு ஏளனங்கள் வந்தாலும், how many scornful faces. அதாவது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி பிசாசு நம்மை தாக்குவான். The devil will attack us according to our spiritual improvement. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லெவல் எப்படி இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த போராட்டங்களை கொண்டு வருவான். We will have the problems based on how we are. ஆனா விடாம நம்ம போராடி நாம் ஜெபிக்க வேண்டும். But we have to pray without ceasing. வாசிங்களா, தொடர்ந்து வாசிங்க, என்ன நடக்குன்னு பார்ப்போம். 41 வாசிங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவர் ரெண்டையும் பகுத்தறிந்து விட்டார். அவங்களுடைய மாம்சத்தினுடைய லெவலையும் ஆவியினுடைய லெவலையும் பகுத்தறிந்து விட்டார். So now he has divided and he has understood the level of their spirituality and their flesh. இந்த ப்ராப்ளம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான். And this is a problem that we all have. யார் எதுல வீக்கா இருக்கிறோம்ன்றது நமக்கு நல்லா தெரியும். We all know what we are weak in. அந்த மாம்சத்துல நம்ம பலவீனம் அங்கேயே உட்கார்ந்திர வேண்டாம். And we should not stay there in the place where we are weak. ஆவியினாலே பலப்படுத்துகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.